நம்ம ஒரு வழியாக நம்ம தனுஷ்கோடியில் இருக்க மண்டபத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் ஸ்டாப்பிங்க்கு பேர் மண்டபம்னு சொல்லுவாங்க. அந்த பெரும் புயல் சுனாமிக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது இந்த இடிஞ்சு போன சர்ச்சு மட்டும்தான். அதோட தழும்புகள் இன்னும் ஆறாமல் நெஞ்சுக்குள்ளே அப்படியே தான் இருக்குது. இதுதான் அந்த சர்ச்சு. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமாயண இதிகாசம் தொடர்புடைய மற்றும் வரலாற்று இயற்கை சீற்றத்தால் அழிந்த நகரமாக தான் இந்த தனுஷ்கோடி அறியப்படுது. இதோட வரலாறு, அதாவது அதோட முக்கிய அம்சம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட புராண வரலாறு ராமாயணத்தில் படி சீதையை மீட்பதற்காக இலங்கைக்கு செல்ல ராமர் தனது வில்லாலான முனையை அடையாளப்படுத்திய இடமே தான் இந்த தனுஷ்கோடின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வில்லோட நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனி தான் தனுஷ்கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு உள்ள இந்த மணல் திட்டுகள் இன்னும் ராமர் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சுனாமி வந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது இந்த சர்ச்சில் இந்த 3 செவரு தான். இந்த பாருங்கள், சர்ச்சில் பேக் சைடு இருக்கிற செவரும் 90% சாஞ்சிடுச்சு, அடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த கொஞ்சம் தான் இருக்குது. அந்த சுற்றுச்சுவரில் அங்கங்கே அடிச்சிட்டு போயிருக்கு. சரிங்களா? ஸோ இது யாரும் டச் பண்ணக்கூடாது, இதை சேதப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா செவரு எப்போ வேணால் இடிஞ்சு விழும், அங்கே கிட்ட யாரும் போகக்கூடாதுன்றதுக்காக சுற்றி கம்பி வேலி போட்டிருக்காங்க மக்கள் பார்க்கறதுக்காக. ஆனால் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதை பார்க்கும்போது. இது மட்டும்தான் இப்போதைக்கு மிச்சம் இருக்குது. இந்தியாவோட டெட் எண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனுஷ்கோடி. சரி, இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ராமநாதபுரத்துக்கு வந்துடணும், ராமேஸ்வரத்துக்கு. ராமேஸ்வரத்துலேருந்து உங்களுக்கு டைமிங்க்கு பஸ் இருக்கும். அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் சாமி பார்த்துட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கும், இங்கே போகலாம். இங்கே வரணும் அப்படின்னா ஒன்று காலையிலே கிளம்பி வர்றது நல்லது, அப்படி இல்லைனா ஒரு 4 மணிக்கு மேலே கிளம்பி வர்றது நல்லது. ஏன்னா வெயில் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி இடம் எதுவுமே கிடையாது. ஸோ வர்றீங்க அப்படின்னா சன்ரைஸை பார்க்குறதுக்கு காலையிலே வந்துடுங்க, அப்படி இல்லைனா ஈவினிங்க்கு மேலே வாங்க. பஸ் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து 1 ஹவருக்கு ஒரு பஸ்ஸு தான் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆட்டோவில் வர்றதா இருந்தாலும் வரலாம். ஒரு 500 ரூபா கேட்பாங்க அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. ஒரு 2-3 இடத்து ராமர் பாலம், அந்த ராமரோட பாதம், அந்த மாதிரி இடத்தெல்லாம் சுற்றி காட்டுவாங்க. ஸோ ஆட்டோவில் வந்தீங்கன்னா 500 ரூபா கேட்பாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. சரிங்களா?